ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேர் நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிக்குவோன்னு தெரில. ஸோ வரும்போது அதை முடியுமா, செய்ய முடியுமா, நம்மளால் இது நடக்குமா, நம்மளுக்கு அந்த குவாலிட்டி இருக்கா, நம்மளுக்கு அதை முன்னேற முடியுமா, இவ்வளோ யோசிக்கிறது பதிலாக ஜஸ்ட் ட்ரை. ஃபெயிலியரோ சக்ஸஸோ வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. அது சின்னதோ பெருசோ, ஓகேங்களா? ஏன்னா அப்படி தான் சில ரட்டன் டாடா வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் அவர் பார்த்துட்ருக்காரு. பின் டு கார்னு சொல்லுவோம். பின் டு கார்னா நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண ஒரு பின்னில் இருந்து, ஒரு சட்டை பின், அந்த நார்மலான அந்த ஒரு சின்ன ப்ராடக்ட்லேருந்து அவர் பெரிய இந்த இன்னும் கார் அவர் பண்ணுற அந்த கார் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், நிறைய சர்வீஸ் ஆகட்டும், ஏன் நம்ம சாப்பிட்ற உப்புலேருந்து கூட எல்லாமே அவரோட ப்ராடக்ட் தான் இருக்குது. அவர் யோசித்த ஒரே விஷயம் என்னென்னா, என்னோடய சர்வீஸ் ஆகட்டும், என்னோடய ப்ராடக்ட் ஆகட்டும், பிஸ்னஸ் எவ்வளோ நான் டெவலப் பண்ணுறனோ, ஸோ என்னோடய மக்களுக்கும் அதை அடித்தட்டு மக்களுக்கும் இப்போ கொண்டு போய் சேரணும்னு ஆசைப்பட்டவர். ஈஸியான அந்த நார்மலாக அப்படி தான் ஆரம்பித்த அந்த நானோ கார். அது ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் மூலமாக அவர் தோணார் ஒரு தாட்டு. ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பைக்கில் போகிறாங்க. அவங்க 2 பசங்களையும் 3 பசங்களையும் பின்னாடி கூட்டுக்கிட்டு போகிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப யோசிச்சார். ஒரு நார்மல் பீப்புளால் ஒரு கார் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் நம்ம இருந்துகிட்ருக்கோமா இன்னமும் நம்ம நாட்டில்? ஒரு அப்படி சாதாரண மக்கள் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு நெருக்கடியில் ஒரு பைக்கில் 3-4 பேர் ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ இவ்வளோ ரிஸ்க்காக இருக்கா? நம்மளால் ஏன் இந்தமாரி நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் ஒரு கார் ரெடி பண்ணக்கூடாது? ஏன் 4 லட்சம் 10 லட்சம் எவ்வளோ ரேஞ்சிலுமே கார் இருக்குது. ஏன் கோடியில் கூட கார் இருக்குது, 1 கோடிக்கு மேலேயும் கார் இருக்குது. ஸோ இவ்வளோ கார் வேல்யூ இருக்கும்போது இந்த சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புள் யூஸ் பண்ணுற மாரி, ரொம்ப ரஃப்பாக யூஸ் பண்ணுற மாரி கார் யாரும் இருக்காதா அப்படின்னு திங்க் பண்ணதான் அந்த ஒரு மினி சொல்கிற அந்த நானோ கார். ஜஸ்ட்டு அப்போ அந்த டைம் பீரியடில் அந்த 1 லேக் அந்த ப்ரைஸு எல்லா ஜிஎஸ்டி என்ன தான் போட்டாலுமே அது மேக்ஸிமம் 1,10,000 அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அதோட காம்பேக்ட் ப்ரைஸு. ஸோ எல்லா மக்களும் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணது தான் அந்த காரு. பட் அதுக்கப்புறம் அதில் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு, நிறையா ஃபெயிலியர்ஸ் சக்ஸஸ் நிறைய இருந்துச்சு. பட் அவர் யோசித்த தாட்டு டிஃப்ரெண்ட். நம்ம அதை தான் யோசிக்கணும். இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அவர் நிறைய இந்த சோஷியல் மீடியான்றது ரொம்ப ரேராக தான் பார்ப்பார். நிறைய நியூஸ் பேப்பர் படிப்பார், புக்ஸு நிறைய ரீட் பண்ணுவார். அதுதான் அவருக்கு நிறைய லைஃப்பில் நிறைய முன்னேற்றத்தை கொண்டு வந்தது. தாட்டு, அது நியூ தாட் ப்ராசஸ். ஸோ அது என்னென்னா எங்கெல்லாம் அந்த தாட்டு கொண்டு வரணும் அவருக்கே அது ஒரு இதுவாக வியப்பாக இருந்திருக்கும் போல். அவ்வளோ யோசிச்சுருக்காரு. இப்படி தான் வந்து ஒரு டாக் வந்து நிறைய வந்து அந்த ஸ்டேட்டில் அவர் இருக்கிற ஸ்டேட்டில் நிறைய வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, நிறைய டெத் ஆகிருக்கு. யாரெல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஒரு பையன் வந்து ஒரு சின்ன பையன்தான், ஒரு 23-20 இயர்ஸ் அந்த ஏஜில் இருக்கிற சின்ன பையன். அவன் என்ன யோசிச்சிருக்கானா, இவ்வளோ டாக்ஸ் இதுவாகுதுன்னு சொல்லிட்டு நைட்டில் போகிறது தெரியாமல் அந்த வண்டிலாம் கிராஷ் ஆகி அந்த டாக்லாம் நிறைய டெத் ஆகுதுனால அந்த டாக் அந்த காலருக்கு பார்த்தீங்களா, அந்த காலருக்கு ஏற்ற மாரி அழகாக அந்த சைஸை வடிவம் பண்ணி அதில் சென்சார் மாரி ரெடி பண்ணி நைட்டில் அந்த டாக் வந்து ரோட் கிராஸ் பண்ணால் பிளிங்க் ஆகும். ஏதாவது வண்டி வந்தாலோ அது கரெக்டாக அது பிளிங்க் ஆகும், லைட் எரியும். ஸோ அதை பார்த்து வர வண்டிங்களாம் அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி போவாங்க. அதனால் நிறைய டாக்ஸ்லாம் சேவ் ஆகும் அப்படின்னு அந்த பையன் அந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாப்புல. அந்த டாக் கலரில் ஜஸ்ட்டு அந்த வலை மாதிரி இருக்கும், அதில் சென்சார்லாம் வச்சு லைட் பிளிங்க் ஆகிற மாதிரியும், வண்டி வந்து அந்த டக்குன்னு அது ஒதுங்குற மாதிரியும், அதுக்கும் அந்த சவுண்டு கொடுத்து அதில் ஒதுங்கி போகும். இப்படி அந்த எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சோடனே அதை பார்த்து நம்ம ரட்டன் டாடா இன்ஸ்பயர் ஆகி, ஸோ அந்த யங் மேனை கூப்பிட்டு உங்களுக்கு நான் இதுமாதிரி நான் டொனேட் பண்ணுறேன், இதுமாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கும்னு சொல்லிட்டு அது நிறைய எல்லாம் அந்த டாக்ஸுமே அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகி என் கூட பர்சனலாக இருன்னு சொல்லி அவர் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாப்புல. கடைசி அந்த டெத் ஆகிற வரைக்கும் அந்த பையன் கூட இருந்து பார்த்துக்கிட்டாப்புல எல்லாமே. இப்போயுமே வந்து அந்த பையன் தான் இருந்து ஓரளவு எல்லாத்தையும் சம்திங் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாப்புல அவங்களோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் கொண்டு. ஸோ அதான் லைஃப்பை எப்படி வேணால் ஒரு மிகப்பெரிய ஜாம்பாகணும், எப்படின்னா யோசிச்சு அந்த தாட் ப்ராசஸை கொண்டு போகலாம், அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். ஆனால் அதே டக்குன்னு நார்மலாக நம்ம வேறு மனுஷங்களும் இந்தமாரி தாட் ப்ராசஸை கொண்டு போனாலும் லைஃப் எப்படின்னு சேஞ்ச் ஆகிறதுக்கு இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் யாருமே இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? ரட்டன் டாட்டா மாரி இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை இந்த பையனை மாரி இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரே விஷயந்தான், நமக்கே தெரியாமல் சில ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும். நம்ம எந்த விதத்தில் நம்ம கரெக்டாக நேர்மையாக அந்த இடத்துல இருக்கிறோமோ நம்ம ஜெயிப்போம். ஓகே கைஸ், இன்றைக்கான பதிவு இது தான். ஸோ இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க, வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை விடாதீங்க. முடியுன்றதை முயற்சி பண்ணி முன்னோக்கி போயிட்டே இருங்க. முடியாது நம்ம கீட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே முடியாது. பாய் கைஸ், டேக் கேர்.
நாளைக்கான பதிவில் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.